ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிரில் எப்படி ஒரு காரம் அண்ட் ஸ்வீட் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பச்சை பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா கடைஞ்சி சாப்பிடுவோம், அப்படி இல்லைனா தோசை அடை அந்த மாதிரி சாப்பிடுவோம். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான், புதுசாக நம்ம எதுவும் செய்யலை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அமிர்த பலகாரம்னு. ஏன் இதுக்கு அமிர்த பலகாரம்னு பேர் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம முளைக்கட்டின பச்சை பயிறு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு 4 to 7 hours நம்ம ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் 4 to 5 hours ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் முளைக்கட்டாமையும் யூஸ் பண்ணலாம், பட் முளைக்கட்டினா கொஞ்சம் அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் முளைக்கட்டின பயிர் நம்ம எடுத்துருக்கோம். டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்த்துடலாம். நீங்கள் முளைக்கட்டாத பயிரையும் யூஸ் பண்ணலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை நல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. ஸோ கொரன்னே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இந்த நல்லா கொரன்னு இருந்தால் தான் உங்களுக்கு உப்மா செய்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்காது, டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா வராது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாட்டிலாம் ஆட்டங்களில் தான் அரைச்சி எடுப்பாங்களாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இந்த ரெசிபி. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிரை இட்லி தட்டில் ஊற்றி இட்லி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ பச்சை பயிறு இட்லி நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா இட்லி மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ராவாக இருக்கும். பட் நீங்கள் கொரன்னு அரைச்சி அதை இட்லியாக சுட்டு உப்மா செய்யும் போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி நம்ம உப்மா செஞ்சு சாப்பிடும் போது முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம இப்போ இட்லி பேனில் வச்சு நம்ம இட்லி மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 minutesக்குள்ளே உங்களுக்கு நல்லா வெந்துடும் பச்சை பயிறு. ஸோ இப்போது நம்ம இட்லி மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இந்த இட்லியை நீங்கள் நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. நம்ம இட்லி உப்புமாவுக்கு உதிர்த்து வைப்போம்ல, அதே மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. இனி நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற ப்ராசஸ் தான். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியும் போது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டுன்னு சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி, நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போது நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயத்தோட இந்த வேக வச்ச பச்சை பயிரை சேர்க்கும் போது டேஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணது கிடையாது, பட் அவங்க பெரியம்மா சொல்லி இந்த ரெசிப்பியை கேட்டிருக்காங்க. அதை வச்சு என்கிட்ட சொல்லும் போது அதை நான் காம்படிஷனில் ட்ரை பண்ணேன், ஃபுட் காம்படிஷனில். ஸோ குக்கிங் காம்படிஷனில் ட்ரை பண்ணும்போது நான் ப்ரைஸும் வின் பண்ணேன். ஸோ இது எங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு உதிர்த்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். நீங்கள் நல்லா இட்லி ஆறுனதுக்கப்புறமேட்டு உதிர்த்து விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிர்ந்து வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டயட்டில் இருக்கிறவங்க இல்லை ஃபுட்டு கண்ட்ரோலாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான். கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்துட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான பச்சைப்பயிறு உப்புமா ரெடி. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி பேக் ஃபுட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு அமிர்த பலகாரம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். இது கூடவே நம்ம புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை சேர்த்துடலாம். வேக வச்ச பச்சைப்பயிறு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால உடச்சி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு குக் பண்ணணுன்றது நீடு இல்லை. நீங்கள் வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக், அதுவும் ஸ்வீட் விரும்புகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயோட அளவு, சுகரோட அளவு இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான பச்சை பயிறு புட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.